கேஸ்ட் கவுண்ட் எடுக்கிறீங்களே அந்த கவுண்ட்டை நீங்க எப்படி எடுக்க போறீங்க? 50% வச்சிருக்கிற லிமிட்டை நீக்குவியா மாட்டியா அப்படின்ற கேள்விக்கு பதில் இருக்கா? கிடையாது. இந்த சென்சஸ் எப்ப எடுக்க போற தெரியாது. கேஸ்ட் எனிமிரேஷன் அப்படின்னா என்ன செய்ய போற? எவ்வளவு சாதி எத்தனை எண்ணிக்கையில் இருக்காங்கன்னு கணக்கெடுக்க போறியா? அதை கணக்கெடுத்துட்டு நீ அதை எப்படி அறிவிக்க போற? அதன் மூலமா நீ என்ன செய்ய திட்டமிட்டு இருக்க அப்படின்ற கேள்விகளுக்கு எல்லாம் பதில் இருக்கா? அந்த பதில் இல்லையே. அதான் ராகுல் காந்தி கேள்வியை கேட்கிறார். ஆரம்ப நிலையிலே இந்த கேள்வியில கேட்டா தான் அடுத்து பாஜக அறிவிக்கும் பொழுது மக்கள் விழிப்புணர்வோடு இந்த விஷயத்தை அணுகுவாங்க. இல்லன்னா ராமதாஸ் மாதிரி என் சாதி கவுண்ட மட்டும் எனக்கு கொடுத்துரு, அது போதும் எனக்கு அப்படின்னு செட்டில் ஆயிடும். இப்போ இன்னைக்கு அன்புமணி ராமதாஸுடைய பிரஸ் மீட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா சென்சஸ் வந்து மேக்ரோ, இதுதான் மைக்ரோவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சர்வே எப்படி சார் மைக்ரோவா இருக்க முடியும்? ஒவ்வொரு வீட்லயும் போய் என்னென்னு கேட்கறது அக்யூரேட்டா இருக்குமா, அல்லது 100 பேருக்கு 10 பேருக்கு எடுக்கிறது அக்யூரேட்டா இருக்குமா? 11ஆப் கெமிஸ்ட்ரி படிச்ச எல்லாருக்கும் தெரியும், எஃபிஷியன்சி இஸ் நாட் ஈக்குவல் டு 100%ன்றது தம்ப் ரூல். அவர் டாக்டர், அவரும் கெமிஸ்ட்ரி எல்லாம் படிச்சுட்டு தான் வந்திருக்கிறாரு. கெமிஸ்ட்ரி பார்த்துட்டு வந்திருப்பாரா? ஏன்னா பார்த்துட்டு வந்திருந்தாருன்னா சர்வேனா என்னன்னு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும்ல. அவருடைய நோக்கம் வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கு நலன் செய்வது அல்ல. 1 இயர் கவுண்ட் அவருக்கு தேவை. அந்த கவுண்ட் கிடைச்சிருச்சுன்னா பேரம் பேசலாம். பெஹல்காம் தாக்குதலை எப்படி நம்ம பேசக்கூடாதுன்னு நேற்று திடீரென்று சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க போறதா அறிவிக்கிறாங்களோ, அங்க அனில் பிரஸ் மீட், இங்க அன்புமணி பிரஸ் மீட், ரெண்டும் அட் அ டைம்ல நடக்குது. ஏன்? கவர்னர் ஆபீஸ் போனார்ல, கவர்னர் ஆபீஸ் போனப்ப நம்ம பத்திரிகை சகோதரர்கள் எனக்கெல்லாம் உண்மையிலே வந்து ஆத்திரமா வந்துச்சு. எவனாவது ட்ரைபாட் எடுத்து அந்த கண்ணாடியை உடைச்சாது மைக்க போட்ட மாட்டாங்களா அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஆத்திரம் ஆயிடுச்சு. இது வந்து நான் வன்முறை தூண்டுறதுக்காக இல்ல, அந்த அளவுக்கு ஆத்திரம் வருது. ஏன்னா அவ்வளவு பேர் மைக்கோட நிக்கிறோம், அவர் பாட்டுக்கு போறாரு ஷிப்ட்ல, பதிலே சொல்லல. இன்னைக்கு சந்திச்சிருக்காருல, இன்னைக்கு என்ன அரசியல் நிகழ்வுக்காக நீங்க போறீங்க? அவர் படப்பிடிப்புக்கு போற இடத்துல எதுக்கு பிரஸ் மீட்? உனக்கு கடைசியா அப்படின்னு கத்துறத தவிர வேற எந்த பிரஸ் மீட்டாவது நீ கொடுத்தியா? அதுக்கப்புறம் கொடுக்கல. விக்ரவாண்டியில 11 பேர் செத்தாங்கல்ல, 11 பேர் செத்ததுக்கு மறுநாள் ஒரு பிரஸ் மீட் கொடுத்தீங்களா? கோயம்புத்தூர் மேட்ரு அசம்பாவிதம் நடந்துச்சு, நீ என்ன பண்ணிருக்கணும்? அம்மா நான் ரொம்ப அமைதியான ஆளுங்கம்மா, அந்த வீடியோ ஞாபகம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு வீடியோ பேசுங்க. மகளிர் தினத்துக்கு வீடியோ பேசுனீங்களா, அந்த மாதிரி வீடியோ போட வேண்டியதானே? ஏன் இதுக்கு மட்டும் பிரஸ் மீட்டு? வணக்கம். இன்று நம்மோடு பேச பத்திரிகையாளர் இந்திரகுமார் தேரடி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம். ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பும் எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்கிறாரு. அதே சமயம் வந்து மாநிலங்கள் எடுக்கிற சர்வே அது வந்து பொலிட்டிக்கல் இன்டென்ஷனோடு எடுக்கிறது, அதனால் வந்து வேறு எந்த பயனும் இருக்காதுன்றதையும் அவர் சேர்த்து அறிவிச்சிருக்கிறாரு. இது நாள் வரைக்கும் எதிர்கட்சிகள் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் இந்தியா முழுக்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைத்தப்போ, அது வந்து ராகுல் காந்தி குறிப்பாக பாராளுமன்றத்தில் பேசும்போது அவர் வந்து இந்துக்களை துண்டாட பார்க்குறாரு, இல்லை இந்தியாவே துண்டாட பார்க்குறாரு அப்படின்ற விமர்சனங்கள்லாம் வச்சவங்க. நிர்மலா சீதாராமன்லாம் ரொம்ப கேவலமாக அந்த கூட்டத்திலே மக்கள் பார்க்குற இடங்களிலே வந்து அப்படி கேவலமாக ரியாக்ஷன்லாம் கொடுத்தாங்க. இன்றைக்கி ஏன் பாஜக இந்த அறிவிப்பு கொண்டு வரணும்? பாஜகவுக்கு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் கிரைசிஸ் ஒன்று வந்திருக்கிறது. என்னென்னா, எதிர்கட்சிகள் கேட்கின்ற கேள்வி எதுக்குமே வந்து அவங்களால நாடாளுமன்ற தேர்தலில் பதில் சொல்ல முடியல. அந்த பதில் சொல்ல முடியாத நிலை வந்து அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி கொடுத்தது. எந்த அளவில் அப்படின்னா, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரமே கூட கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. உத்தரப்பிரதேசத்திலே வந்து பாதிக்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து இந்தியா கூட்டணி வந்து வெற்றி பெற்றதை நம்ம பார்க்க முடிந்தது. பல இடங்களில், அதுவும் குறிப்பாக மோடி வந்து எங்கெல்லாம் இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் பண்ணாரோ அந்த இடங்கள்லாம் பாஜக படுதோல்வியை சந்தித்தது. ராஜஸ்தானில் ஒரு தொகுதியில், எந்த தொகுதியில் வந்து எரும மாட்டை பிடிச்சிட்டு, எரும மாட்டை கூட விட்டு வைக்க மாட்டாங்க அப்படின்னு, எடுத்துட்டு போயிருவாங்க. ஆமாம், தாலி எடுக்கிறது ஒரு கண்டென்ட், எரும மாடை பிடுங்கிறது, தாலியை அறுத்துட்டு போயிடுவாங்கன்னு பேசின இடத்துலையும் பாஜக தோல்வி, எரும மாட்டை பிடிங்கிட்டு போயிடுவாங்கன்னு சொன்ன இடத்துலையும் பாஜக இஸ்லாமியர்கள். ஆமாம், அதை அவர் ஓப்பனாக சொல்ல மாட்டார். அதை வந்து பாஜக செய்தி தொடர்பாளர்கள் இன்டர்பிரிட்டேஷனில் சொல்லிக்கிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி போய்கொண்டிருந்தது. இந்த சூழ்நிலையில தான் எதிர்கட்சிகளுடைய பிரச்சாரம், குறிப்பாக வந்து டீலிமிட்டேஷன் விவகாரத்தில் வந்து ஸ்டாலின் எடுத்த முன்னெடுப்பு வந்து அவர்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியது. ஏன்னா கிட்டத்தட்ட 8 மாநிலங்கள் 20க்கும் மேற்பட்ட கட்சிகளுடைய தலைவர்களை வந்து அவர் ஒருங்கிணைச்சிட்டார். இது அவங்களுக்கு ஒரு பெரிய பேக்லாஷ். ஏன்னா இந்த மாநில கட்சிகளுக்கு எதிராக அல்லது காங்கிரஸுக்கு எதிராக இவர்கள் தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது முடக்கணும்னு நினைக்கிறாங்க. இடி அனுப்புகிறாங்க, ஐடி அனுப்புகிறாங்க, சிபிஐ அனுப்புகிறாங்க, கேஸ் போடுறாங்க, சரண்டராக சொல்லி மிரட்டுறாங்க. ஆனாலும் அந்த மிரட்டலுக்கு அடிபணியாமல் இவங்க பூரா ஒன்றா சேர்ந்து நிற்கிறாங்க. அப்படின்னா தமிழ்நாட்டை போலவே பிற மாநிலங்களும் இதை பேச தொடங்கிட்டா நம்மளுக்கு ஸ்கோப் இல்லாமல் போயிடும்ன்றது ஒரு பெரிய கிரைசிஸ் அவங்களுக்கு பொலிட்டிக்கலாக உருவாகி இருக்கிறது. அப்போ இதில் நம்ம என்ன ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றது அவங்களுக்கு வந்து டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் வந்த பொழுது, இப்போது சமீபத்தில் பெஹல்காமில் ஒரு தாக்குதல் நடந்தது.
பெஹல்காமில் நடந்த தாக்குதலை சந்தேகப்படுவதுன்றது வேற. நம்முடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, பெஹல்காம் தாக்குதலை அரசியலுக்காக பயன்படுத்துவது யார் அப்படின்றது தான் நம்முடைய கேள்வி. ஏன்னா புல்வாமாவில் இப்படியான ஒரு தாக்குதல் நடந்த போது அந்த தாக்குதல்ல என்ன நடந்தது அப்படின்றத பின்னாடி சத்யபால் மாலிக் சொன்னார். ஆனால் அப்பவே நம்முடைய சந்தேகம் என்னவா இருந்தது, இப்படி ஒரு தாக்குதல் நடந்தால் பாஜக அதை தனக்கு ஆதரவாக எப்படி சமூக வலைதளங்களின் மூலமாக தன்னுடைய டிஜிட்டல் வாரியர்ஸ், விர்ச்சுவல் வாரியர்ஸ் மூலமாக எப்படி மாற்றிக்கொள்ளும். ஏன்னா அவர்களுக்கு நிறைய அணில்கள் இருக்கிறது பாலத்தை கட்டுவதற்காக. அந்த பாலங்கட்டும் அணில்களின் மூலமாக இவங்க என்னென்னலாம் வேலை பார்ப்பாங்க அப்படின்றது நமக்கு கண்கூடாக தெரிந்த ஒரு விஷயம்தான். அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது பெஹல்காம் இப்போ நடந்து முடிந்த உடனே பாஜக தன்னுடைய வேலையை தொடங்கிவிட்டது. காங்கிரஸ் தன்னுடைய ஒர்க்கிங் கமிட்டி செயற்குழு கூட்டத்திலே கூட ஒரு தீர்மானம் போட்டிருந்தாங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த விவகாரத்தின் மூலமாக மக்கள் மத்தியில் நம்பிக்கையை சிதைத்து பிரிவினைவாத எண்ணங்களை, பிளவுவாத சிந்தனைகளை, மக்களின் ஒற்றுமையை கெடுக்கின்ற வேலையை பாஜகவினுடைய அதிகாரப்பூர்வ பக்கங்களும் போலியான ஐடிக்களும் தொடர்ந்து செய்து வருவது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொன்னது. அதுபோக அங்க இருக்கிற பாதுகாப்பு குறைபாடு உள்ளிட்ட விவகாரங்களை நாம கவனத்தில் கொள்ளணும் அப்படின்றதையும் சுட்டி காட்டியிருந்தாங்க. அப்போ இதெல்லாம் அவர்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு. இதுக்கு முன்னாடி பல நேரங்களில் இந்த மாதிரியான தாக்குதல் சூழல்ல தேசபக்தியை ஊக்குவிப்பதற்கு அந்த ஸ்கெட்ச் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கிறது. ஆனா இப்போ அது தேசபக்தியை ஊக்குவிப்பதற்கு மாறாக இவன்கிட்ட தான் ஏதோ பிரச்சனை இருக்கு போல, சைனாக்காரன் அருணாச்சல பிரதேசத்துக்கு பேர் வைக்கிறான், இவன் என்னடானா இங்க பாகிஸ்தான்காரன் உள்ள ஆள் அனுப்பி பண்றான், அப்ப இது இது டம்மி தான் போல அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்துடக்கூடாது. பீகாரிகள் ஏற்கனவே பல விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. உதாரணத்திற்கு அக்னிபாத் மாதிரியான திட்டங்களின் மூலமாக அவங்களுடைய ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வழிமுறையாக இருந்த இராணுவத்திற்கு போவது அப்படின்றதெல்லாம் ஒடுக்கப்பட்டு முடக்கப்பட்டு கடைசியில் அவங்க அக்னிபாத்தாக எந்த விதமான இதுவும் இல்லாமல் இப்போ கான்ட்ராக்டுக்கு வேலைக்கு ஆள் எடுக்கிறத நம்ம ஊரில் ஒரு ஸ்டெனோகிராஃபரை கான்ட்ராக்டுக்கு வேலைக்கு எடுத்தாலே நம்ம கொந்தளிப்போம். அது எப்படி நீ கான்ட்ராக்ட் லேபரில் ஆள் எடுக்கலாம், துப்புரவு பணியாளர்களை நீ எப்படி கான்ட்ராக்ட் பேசிஸில் வச்சிருக்கலாம், நிரந்தர பணியாக மாற்றணும், சத்துணவு பணியாளர்களை நீ எப்படி கான்ட்ராக்டில் வச்சிருக்கலாம், ஆனால் இராணுவத்துக்கே நான் கான்ட்ராக்டில் ஆள் எடுப்பேன் அப்படின்ற அளவுக்கு அவங்க போகிறாங்க. அதை அவங்க ஏற்கனவே ரயில்லாம் கூட கொளுத்திட்டாங்க பீகாரில், அந்த அளவுக்கு அது தீவிரமானது. அப்போ தேசபக்தி டிராமா இங்கே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல. அப்போ நம்ம என்ன செய்யலாம்? ஏன்னா அங்கேயும் இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதி. இப்போ இந்த சூழ்நிலை கருத்தில் கொண்டு அங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அரசியல் என்பது எப்போதுமே இப்போ இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான தலைவர்கள், ஒன்று லல்லு பிரசாத் யாதவ், இன்னொன்று நிதிஷ்குமார், ரெண்டு பேருமே ஒரு சோசலிச பின்னணியிலிருந்து வர்றவங்க, ரெண்டு பேருமே ஒரு சமூக நீதி அரசியலை பேசி எழுந்து வந்தவங்க. இன்னைக்கு நிதிஷ்குமார் எடுத்திருக்கின்ற முடிவு அவர் எந்த மக்களுக்கு ஆதரவாக ஒரு காலத்தில் போராடினாரோ அதற்கு எதிராகவே இருக்கிறதுன்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுடைய தொடக்கம் இப்படித்தான் வந்தது. அங்க சாதிவாரியான சர்வே அப்படின்றத எடுத்ததன் மூலமாக அங்க அவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. அப்போ இதை நம் வசப்படுத்தி கொண்டால் என்ன அப்படின்றதற்கான ஒரு முன்னோட்டமாக இப்போது அஸ்வினி வைஷ்ணவ் மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரியான கணக்கெடுப்பும் சேர்த்து எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். கேபினட் கமிட்டி ஆன் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ், தீவிர அரசியல் முடிவுகளை எடுக்க வேண்டிய கேபினட் அவையில் நேற்று அவர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். வெளியிட்டது மட்டும் இல்லாமல் மாநில அரசுகள் எடுத்த எல்லாமே எந்த விதமான பொருளற்றது, அதன் மூலமாக எந்த நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது, அது முழுக்க முழுக்க அரசியல் காரணங்களுக்காக செய்யப்படுவது அப்படின்னு. பாவம் நிதிஷ்குமார் ஏற்கனவே இவர் மகா கட்டுபந்தன் மகா கூட்டணியை உடைச்சிக்கிட்டு நிதிஷ்குமார் இந்த பக்கம் ஆதரவை, அதாவது தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்டவர்களை கலட்டி விட்டுட்டு பாஜக ஆதரவோட ஆட்சி அமைச்சார். அப்பயே தேஜஸ்வி யாதவ் அரசவையில் கேட்டார், சட்டப்பேரவையில் கேட்டார், பாஜக காரங்களை பார்த்து நான் கேட்கிறேன், இந்த மாமா இன்னொரு தடவை பல்ட்டி அடிக்க மாட்டாருன்னு உங்களுக்கு ஏதாவது உறுதி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. தெரியல இப்ப பல்ட்டி மாமா என்ன முடிவு எடுக்க போறாருன்னு தெரியல. ஏன்னா மாநில அரசின் சர்வே சொன்ன விமர்சனம் அவருக்கும் பொருந்தும்ல, அதான் கேட்கிறேன். எப்படி அப்போ நிதிஷ்குமார் வேற எதுக்கோ தயாராகிறாரா அப்படின்ற சந்தேகம் நமக்கு வருது. அதனால இதை அறிவிக்கிறாங்களா, இதை அறிவித்து இதை நம்ம கையில் எடுத்துருவோம், இந்த ஆயுதத்தை நம்ம கையில் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த வேலையை பார்ப்போன்றதுக்காக இதை செய்யறாங்களா அப்படின்ற சந்தேகம் ஒண்ணு. ரெண்டாவது, இதுல இந்த அறிவிப்புல எந்த விதமான இலக்கும் இல்லை. அவர் என்ன சொல்றாரு, caste enumeration will be a part of next national census அப்படின்றாரு. நெக்ஸ்ட் நேஷனல் சென்சஸ் நீங்க எப்ப எடுக்க போறீங்க, அந்த நேஷனல் சென்சஸ் 2026ல இருக்கும்னு சொல்லி பாஜக பிரமுகர்கள் சொல்றாங்க. அதான் அறிவிக்கணும்ல, தெளிவா கொடுக்கணும்ல. கேபினெட்ல அறிவிங்க, முடிவெடுத்து ஆர்டர் பாஸ் பண்ணுங்க.
பப்ளிஷ் பண்ணுங்க. அதை ஏன் பண்ண மாட்டீங்க? கூட்டத்தில் வாயில பேசுறது அப்படின்னா மோடி கூட தான் பேசுறாரு, நானே மிகப்பெரிய ஓபிசி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. உண்மை நிலை அதுவாக இருக்கிறது. நான் ஏழை தாயின் மகன்றாரு. அவர் சாப்பிட்ற காளான இந்தியாவில் இருக்கிற அம்பானி அதானி கூட சாப்பிடுவானான்னு தெரியல. அம்பானி அதானி இவருக்கு காளான் வாங்கி கொடுக்குறாங்களான்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு படாடபமான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்போ வாயில பேசுறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இப்போ அமித்ஷா கூட தான் சொல்றாரு ப்ரோ ரேட்டா அப்படின்னு. நம்ம அதையும் தான் கேள்வி கேட்டோம். ப்ரோ ரேட்டானா என்ன? ப்ரோ ரேட்டா டீலிமிட்டேஷன் வரும் பொழுது நாங்கள் சரிவிகித விகிதாச்சார அடிப்படையில் செய்வோம். எந்த விகிதாச்சார அடிப்படையில்? பாப்புலேஷனை குறைச்ச விகிதாச்சார அடிப்படையிலையா, அல்லது கூடியிருக்கிற விகிதாச்சார அடிப்படையிலையா, பொருளாதார விகிதாச்சார அடிப்படையிலையா, எந்த அடிப்படையில் நீங்கள் இதை செய்ய போறீங்கன்ற கேள்வியை நம்ம இப்போ எழுப்போம். அதே போல தான் இப்பயும் கேஸ்ட் கவுண்ட் எடுக்கிறீங்களே, அந்த கவுண்ட்டை நீங்கள் எப்படி எடுக்க போறீங்க? அது வெரிஃபை பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற மெக்கானிசம் என்ன? அதை நீங்கள் யார் மூலமாக செய்ய போறீங்க? இதுல இருந்து பேக்வர்ட்னஸ் அளவிடுவதற்கு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய கருவிகள் என்ன? 2011 எடுக்கப்பட்ட சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸை விட இது எந்த வகையில் மேம்பட்டது? இதெல்லாம் கேள்விகள் இருக்குல்ல. இப்போ உடனே என்ன சொல்லுவாங்க, இப்போ ஆரம்ப நிலையிலேயே இந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. ஆரம்ப நிலையிலேயே இந்த கேள்வியில கேட்டா தான் அடுத்து பாஜக அறிவிக்கும் பொழுது மக்கள் விழிப்புணர்வோடு இந்த விஷயத்தை அணுகுவாங்க. இல்லைன்னா ராமதாஸ் மாதிரி என் சாதி கவுண்டை மட்டும் எனக்கு கொடுத்துரு, அது போதும் எனக்கு அப்படின்னு செட்டில் ஆயிடுவாங்க. இல்லை இப்போ இதில் இத்தனை நாளாக எதிர்கட்சிகளோட கோரிக்கை இது. இப்போ திமுகவும் அந்த கோரிக்கை பலமாக வச்சிருந்தது. ஆனால் இந்த அறிவிப்பு வந்த பிறகு இதை வரவேற்க தானே செய்யணும். அது நடத்தாது. பாஜகவோட ஒரு போலி ஸ்டேட்மெண்ட்டு, இல்லை இப்போ எலெக்ஷனுக்கான ஒரு ஸ்டண்ட்டுன்னு அப்படி ஒரு விமர்சனங்கள் வைக்கிறதும், அது சரியா இருக்காருன்னு சொல்லி நிற்கிறதும். காங்கிரஸ் அந்த மாதிரி சொல்ல, ராகுல் காந்தி ப்ரெஸ் மீட்டில் அதை வரவேற்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்கிறதா நான் நினைக்கலன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு முழு ஒத்துழைப்பு நாங்கள் கொடுப்போன்றதும் சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இதை ஏன் அப்போ நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயம் தானே அறிவிப்பாக வந்திருக்கு, அது ஏன் அப்படி கிரிட்டிசைஸ் பண்ணி அது முட்டுக்கிட்டே நிற்கணும்? இல்லை, இதில் என்ன ஏன் அதை கேட்க வேண்டி வருது அப்படின்னா, சில சாதி வெறி இயக்குனர்கள் ஒரு சிலர் இருக்கிறாங்க. சின்ன கவுண்டர் மாதிரியான படங்களை, அந்த படத்தை எடுத்தவர் யார்? உதயகுமாரா? இப்போ அந்த இயக்குனர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க எடுத்த படத்துக்கு சாதியவே பேரா வச்சிருப்பாங்க. ஒருத்தர் தேவர்மான்னு பேர் வைப்பாரு, ஒருத்தர் சின்ன கவுண்டர்னு பேர் வைப்பாரு, இன்னொருத்தர் இன்னொரு சாதி பேரா வச்சுக்குவாரு. அதெல்லாம் சாதி வெறி கிடையாது, அதெல்லாம் சமூக வாழ்வியல் படங்கள். ஆனால் ரஞ்சித்தோ மாரி செல்வராஜோ படம் எடுக்க வரும்பொழுது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சாதி வெறியை பேசுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் வெளியிலிருந்து, இந்த ரெண்டு குரூப்லையும் இல்லாமல் வெளியிலிருந்து ஒரு சிலர் அதெல்லாம் வாழ்வியல் படங்கள், இதெல்லாம் சாதி வெறி படங்கள், ரஞ்சித்தும் மாரி செல்வராஜும் வெற்றிமாறனும் சாதி வெறி படம் எடுக்கிறாங்க அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது போயிட்டு இருக்குது. அப்போ யாரு எதை சொல்றாங்க அப்படின்றத பொறுத்தான். ரஞ்சித்தும் மாரி செல்வராஜும் அந்த சமூகத்தினுடைய வலியவும் அந்த சமூகத்தினுடைய வரலாற்றையும் பதிவு செய்து விட்டு இந்த சமூகத்துக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்துற முயற்சியில அவங்க ஈடுபடுறாங்க. வெற்றிமாறன் அந்த முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறார். ஆனா இவர்கள் அப்படி அல்ல. நான் யாரை ஒடுக்குனேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மேட்டிமை மனநிலையை, நான் ஆண்ட சாதி என்கின்ற பெருமையை பேசுவதற்காக படம் எடுப்பது. அதே போலத்தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பதனுடைய கோரிக்கையை எதிர்க்கட்சிகள் தான் வைத்தன. அதை நிறைவேற்றுகின்ற இடத்துல ஒன்றிய அரசாங்கம் இருக்கிறது. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் செய்ய முற்படுகின்ற வேலையும் இவர்கள் வைத்த கோரிக்கையும் ஒன்றா அப்படின்றத ஒப்பிட்டு இல்லைன்னா யார் ராகுல் காந்தி அதை வரவேற்கிறார்? ராகுல் காந்தி வரவேற்கிறார். அடுத்த கேள்வி என்ன கேட்கிறாரு, இதை எப்படி செய்ய போறீங்க? 50% லிமிட் நீங்க நீக்குவதற்கான வழிமுறைகளை என்ன செய்ய போறீங்க அப்படின்ற கேள்வியில கேட்கிறாருல. அதுக்கு பதில் சொல்லிட்டு இதை பேசுறாங்க அப்படின்னா அப்ப நம்ம அந்த சூழ்நிலையில என்னன்றதை பார்த்து விவாதிக்கலாம். அதுக்கு பதிலே சொல்லாம நீ 49% வச்சிருக்கிற அந்த லிமிட், 50% வச்சிருக்கிற லிமிட்டை நீக்குவியா மாட்டியா அப்படின்ற கேள்விக்கு பதில் இருக்கா? கிடையாது. இந்த சென்சஸ் எப்போ எடுக்க போற தெரியாது. கேஸ்ட் எனிமிரேஷன் அப்படின்னா என்ன செய்ய போற? எவ்வளவு சாதி எத்தனை எண்ணிக்கையில் இருக்காங்கன்னு கணக்கெடுக்க போறியா? அதை கணக்கெடுத்துட்டு நீ அதை எப்படி அறிவிக்க போற? அதன் மூலமா நீ என்ன செய்ய திட்டமிட்டு இருக்க அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் இருக்கா? அந்த பதில் இல்லையே. அதான் ராகுல் காந்தி கேள்வியை கேட்கிறார். மக்கள் அந்த பதிலை தேட வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு அவர் அந்த கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். அந்த கேள்வி வரவேற்கத்தக்கது. முதலமைச்சரும் அதே தான் கேட்டிருக்கிறாரு, திரும்பவும் அதே தான் கேட்டிருக்கிறாரு. எங்களுக்கு கிடைத்த வெற்றி எது? நீ சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க போறேன்னு சொன்னது. ஆனா அது நீ எப்படி எடுக்க போற அப்படின்ற கேள்வியை ஏன் கூட சேர்த்து கேட்கிறாங்கன்னா, ரெண்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. நம்ம கேட்கிறது என்ன அப்படின்னா, இந்த சமூகத்துல பெரும்பான்மை மக்களாக இருக்கக்கூடிய பார்ப்பனரல்லாத மக்களினுடைய நலன்களை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு அதிகாரத்தில் பகிர்வளிக்க வேண்டும், அவர்களுக்கு சமத்துவத்தை உருவாக்கி தர வேண்டும் என்பதற்காக நாம இடஒதுக்கீடு என்கின்ற ஒரு வழிமுறையை பின்பற்றுகிறோம். அந்த இடஒதுக்கீட்டை இந்த மக்கள் தொகைக்கு இணையாக வழங்குவது அப்படின்றது ஒண்ணு. மக்கள் தொகைக்கு இணையாகனா பிற்படுத்தப்பட்டோரின் மக்கள் தொகைக்கு இணையாக வழங்குவதுன்றது நம்முடைய கோரிக்கை. ராமதாஸோட கோரிக்கை வேற. வன்னியர் எண்ணிக்கைக்கு இணையான இதை கொடு, தேவர் எண்ணிக்கைக்கு இணையான இதை கொடு, தேவேந்திர குல வேளாளருக்கு இணையான கவுண்டை கொடு அப்படின்னு கேட்கறது வேற. அப்படி கொடுக்க முடியாது. யாரெல்லாம் ஒரு சமமான பிற்படுத்தப்பட்ட தன்மையில் இருக்கிறார்களோ
அவர்களுக்கெல்லாம் ஒரு பொசிஷனை கிரியேட் பண்ணி கொடுக்கிறது அப்படின்றது தான் இதனுடைய நோக்கம். அதிகார பகிர்வை இதன் மூலமாக அளிப்பதனுடைய நோக்கம் வந்து இதுதான். அப்ப அந்த நோக்கத்தை சிதைக்கின்ற வகையில் இவர்கள் இப்போது அறிவித்திருக்கிறார்கள். என்னன்னா 2011 சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் எடுத்த பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கிறதுன்றதையும் சேர்த்து கணக்கெடுத்தாங்க. ஏன் அதை சேர்த்து கணக்கெடுத்தாங்கன்னா, ஒருத்தர் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர், இன்னார் தன்னை இன்னார அடையாளப்படுத்திக்கிடக்கூடிய ஒருத்தர் வீட்டில் ஒரு சொந்த வீடு இருக்குதா? ஏன் மண்டல் கமிஷன் நடைபெற்ற பொழுது என்ன நடந்தது? மண்டல் கமிஷன் என்ன செய்தார்கள்? பிற்படுத்தப்பட்டோருடைய வாழ்வியல் நிலை எப்படி இருக்கிறது, அவங்க வீடு என்ன வீட்டில் இருக்கிறாங்க, ஓட்டு வீட்டில் இருக்காங்களா, குடிசையில் இருக்காங்களா, காங்கிரீட் வீட்டில் இருக்காங்களா, அவங்க ஊர்ல எந்த இடத்துல இருக்கிறாங்க, அவங்க இருக்கிற இடத்துல இருந்து நீர்நிலை பக்கத்தில், அப்போ வந்து வீட்டில் தண்ணி கனெக்ஷன்லாம் கிடையாது, வெளியே போய் தான் எடுக்கணும். பெரிய பெரிய ஃபார்வர்டு கம்யூனிட்டி வீடுகளில் தான் வந்து வெளியே தண்ணி குழாயே இருக்கும், மற்ற இடங்கள்ல இருக்காது. குளத்துக்கு போய் ஆற்றுக்கு போய் தான் எடுத்துட்டு வரணும். அப்போ அங்கே அதுக்கு எவ்வளோ தூரத்தில் இருக்கிறாங்க நீங்க நல்லா பாருங்க. இந்த ரிசோர்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ரிசோர்ஸ்ல இருந்து தூரத்தில் இருக்கிறவங்களுக்கும் வேற வேற, ஊரினுடைய மைய பகுதியிலிருந்து இவங்க எவ்வளவு தூரம் வெளியே விலகி இருக்கிறாங்க, இவ்வளவு சேர்த்து அது கணக்கெடுத்தது. கிட்டத்தட்ட அதற்கு இணையான ஒரு கணக்கெடுப்பை 2011 காங்கிரஸ் ஆட்சி நடத்தியது. 2010 அறிவித்து அதற்கு இணையான ஒரு கணக்கெடுப்பு நடத்தியது. வீட்டில் என்னென்ன பொருள் இருக்கு, அவங்க சொந்த வீட்டில் இருக்கிறாங்களா, என்ன பண்றாங்க, என்ன வேலையில் இருக்கிறாங்க, இவ்வளவையும் சேர்த்து எடுத்து அதை அந்த சாதியோட கணக்கிட்டு பார்த்தது. அப்ப கவர்மெண்ட்டுடைய வேலை என்ன அப்படின்னா, இன்னென்ன பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்தவர்கள் இன்னென்ன பொருட்கள், இன்னென்ன வீடுகள், இன்னென்ன வாழ்நிலையில் இருக்கிறாங்க, அப்ப இவங்களுக்கு இன்னும் என்ன போய் சேரல, என்னெல்லாம் போய் சேர்ந்திருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணணும். பண்ணி அதற்குரிய திட்டங்களை தீட்டுவதுதான் அரசாங்கத்தினுடைய வேலை. இது ஒரு நோக்கமா இருக்கணும். இந்த நோக்கத்தோடு SECC 2011 எடுக்கப்பட்டது. இப்படி ஏதாவது ஒரு நோக்கத்தை அஸ்வினி வைஷ்ணவ் தன்னுடைய உரையில் கூறியிருக்கிறாரா? இத்தனை ஆண்டு காலமாக இடஒதுக்கீடு அதிகரித்து கேட்டோம் அப்படின்னா மெரிட்டுக்கு எதிரானவன்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு பிற்படுத்தப்பட்டோரின் நலன் பற்றி பேசினா சாதியாக நாட்டை பிளவுபடுத்துகிறார்கள் அப்படின்னு பேசினாங்க. முஸ்லிம்களுடைய பிற்படுத்தப்பட்ட தன்மைக்கு இணையான இடஒதுக்கீட்டை கொடுங்கன்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா SC/ST இடஒதுக்கீட்டை கொடுங்க வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்படி இடஒதுக்கீட்டுக்கும் எதிராக, சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் எதிராக இந்தியா முழுவதும் இத்தனை ஆண்டு காலமாக பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த ஒரு கூட்டத்தை சேர்ந்தவர்கள் திடீரென்று இன்றைக்கு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை நானும் எடுக்க போகிறேன் அப்படின்னா, நீ எடுக்கிறதனுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்ற கேள்வியை நாம எழுப்புறோம். அதை ராகுல் காந்தி வேறு வார்த்தைகளில் கேட்கிறார். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய டிபேட். அப்போ ரெண்டு பேர் இவங்க கேட்டதும் அவங்க எடுக்கிறேன்னு சொன்னதும் ஒண்ணு இல்லை. இவங்க கேட்டதனுடைய நோக்கம் என்ன, அவங்க எடுக்கிறதனுடைய நோக்கம் என்ன அப்படின்றது தான். ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு ஊரில் வந்து ஒரு சங்கம் இருக்குது அப்படின்னா அந்த சங்கம் வந்து யாருனாலும் எப்படினாலும் சங்கத்தை உருவாக்கிக்கலாம். அதுக்கு இந்திய அரசாங்கம் அனுமதி கொடுத்திருக்கிறதா இல்லையா? கொடுத்திருக்கிறது. அப்போ நான் ஒரு சங்கத்தை உருவாக்குறேன். எதற்காக? நான் சார்ந்திருக்கக்கூடிய என்னுடைய சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதார முன்னேற்றத்திற்காக ஒரு சங்கத்தை உருவாக்குகிறேன். இது ஒரு சங்கம். இன்னொரு சங்கம் இருக்கிறது. இந்த மக்கள் கண்ட இடத்துல வேலைக்கு போறாங்க, என்னோட மக்கள் கண்டவன்ட்ட கைகட்டி வேலை பார்க்கறாங்க. மாறாக என்னுடைய மக்கள் அவங்க ஒரு காலத்தில் செய்து கொண்டிருந்த அவர்களுடைய போர் தொழிலுக்கு திரும்ப வேண்டும், குலத்தொழிலுக்கு திரும்ப வேண்டும் ஒரு சங்கம் வேலை செய்யுது. இந்த ரெண்டும் ஒன்னா? ரெண்டுமே சங்கம் தானே. அப்ப ரெண்டும் எப்படி ஒன்னா இல்லாம போயிடும்? ரெண்டுக்கும் நோக்கம் வேற வேற. இவன் முன்னேற்றத்துக்காக பாடுபடுறான், இன்னொருத்தன் அழிவுக்காக பாடுபடுறான், அல்லது முன்னேற்றத்துக்கு எதிராக இவன் வேலை பார்க்கல. அப்படி எதிராக ஏற்கனவே இருக்கிற ஒரு நோக்கத்துக்கு, சென்சஸான நோக்கத்துக்கு எதிராக இவங்க செயல்படுவாங்கன்னா என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்னா ஒன்றும் இல்லை. இந்தியா முழுக்க ஒவ்வொரு சாதிகிட்டையும் போய் உன் கவுண்ட் இன்னது தான் அப்படின்னு கவுண்ட்டை கொடுத்தோம் அப்படின்னா என்ன நடக்குமோ அதுதான். இன்னைக்கு ராமதாஸ் என்ன அரசியல் பண்றாரோ அதை தமிழ்நாடு முழுக்க அல்லது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா சாதியை சேர்ந்தவர்களும் நான் தாண்டா பெரிய தலைக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு, நான் தாண்டா பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை வந்து துண்டாடுவதற்கு இது வழிவகுக்கும். அப்போ நாட்டை துண்டாடுகிறார்கள் அப்படின்னு காங்கிரஸை நோக்கி சொல்லிவிட்டு அந்த துண்டாடுவதை நானே செய்து காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இதை செய்கிறார்கள். நாம கேட்டதனுடைய நோக்கமே வேற. பிற்படுத்தப்பட்டவர்களுடைய சதவீதம் வேணும் நம்மளுக்கு. இந்தியா முழுக்க பிற்படுத்தப்பட்ட மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றதான் நமக்கு தேவை. கேஸ்ட் ஏ எத்தனை பேர், கேஸ்ட் பி எத்தனை பேர், கேஸ்ட் சி எத்தனை பேர், அது எனக்கு தேவையில்லை. பேக்வேர்டு கேஸ்ட் மொத்தம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்றதுதான் தேவை. அதுல ஈக்குவலி பேக்வேர்டா எத்தனை பேர் இருக்கிறாங்க, அதுல மோஸ்ட் பேக்வேர்டா எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்றதுதான் எனக்கு தேவையான கவுண்ட். அதை கேட்டு நாம போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? இப்ப அண்ணா சொன்ன ஒரு உதாரணம் தான். என்ன நீங்க இந்தி ஒழிகன்னு சொல்றீங்க, அப்ப இந்தியை பூரா கொண்டு கொளுத்திடுவீங்களா அப்படின்னா, இந்தி ஒழிகன்னா என்ன அர்த்தம்? கட்டாய இந்தி திணிப்பை நாங்கள் எதிர்க்கிறோம். ஒரு போராட்டத்துல இவ்வளவு நிதானமாக வேகமாக இருக்கக்கூடிய ஒரு போராட்டத்துல
இவ்வளவு நிதானமாக கட்டாய இந்தியை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம், கட்டாய இந்தியை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் இப்படி முழக்கம் போட முடியுமா? முடியாது. இந்தி ஒழிகன்னா என்ன அர்த்தம்? கட்டாயமா என் மேல திணிக்காது, அவ்வளவுதான். அதுதான் அதனுடைய அர்த்தம். அதே போல சாதிவாரி கணக்கெடுப்பு என்று நாம் கேட்பது சாதிகளுடைய கவுண்டை நாம கேட்கல, நாம கேட்பது பிற்படுத்தப்பட்டவர்களுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகை எண்ணிக்கையை, அதை தான் நாம கேட்கிறோம். அதை இவர்கள் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவது எதற்காக? இப்போ பட்டியல் சமூகத்தவருக்கு வந்து எத்தனை சதவீதம் அவர்கள் இருக்கிறாங்க? இப்போ அது வந்து அவங்களுக்கே எதிராக போகாதா? அப்படி ஒரு கவுண்டை கொடுத்தாங்கன்னா, நாங்கள் இவ்வளோ இருக்கிறோன்னு சொல்லி பிற்படுத்தப்பட்டவர்களோ மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களோ இல்லை பட்டியலின மக்களோ நாங்கள் இவ்வளோ இருக்கிறோம், நாங்கள் எங்களோட ரெப்ரசன்டேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சண்டை போட மாட்டாங்களா? அது பிரச்சனையா பாஜகவே மாறாதா? கவுண்டை கொடுத்தா தானே. இப்ப இந்த சந்தேகத்தை நம்ம ஏன் எழுப்புறோம் அப்படின்னா, கவுண்டை கொடுத்தா நடக்க போற சிக்கல்களை வச்சு நம்ம இதை கேட்கிறோம். ஆனா அவன் கவுண்டை கொடுப்பானான்ற கேள்வியே இப்ப முதல்ல நிக்குதே. இதை எப்ப எடுக்க போறேன்னு சொல்லல, எப்படி எடுக்க போறேன்னு சொல்லல. அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துதான் நம்ம கேட்கிறோம். இதனுடைய சாதக பாதகங்கள் என்னவா இருக்க போகுது அப்படின்றத ஒட்டுமொத்தமா நம்ம மக்களுக்கு தெளிவுபடுத்தி பேச வேண்டிய ஒரு அவசியம் இதுல இருக்கு. இது பாஜகவுக்கு எதிராக போகுமா, எதிராக போகாதா அப்படின்றது வந்து வடக்குல பாஜக என்னவாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள போகிறது, அவங்களுடைய எல்லாத்தையும் மக்கள் தொகையோட முடிச்சு போடுறாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றது மக்கள் தொகையோட இணைத்து, டீலிமிட்டேஷன் மக்கள் தொகை கணக்கெடுப்போட இணைத்து, பெண்களுக்கான இடஒதுக்கீடு மக்கள் தொகை கணக்கெடுப்போட இணைத்து, எல்லாத்தையும் மக்கள் தொகை கணக்கெடுப்போட இணைத்து கொண்டே போறான். அப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்புன்ற அந்த இக்கண்ணாவை இவன் வளர்த்துக்கிட்டே போறான். அப்ப இதுலதான் நம்மளுக்கு சந்தேகம் வருது. இதை வைத்து இப்ப ஒண்ணும் இல்ல, நாடாளுமன்ற தொகுதியினுடைய எண்ணிக்கை வந்து 880 இருக்கைகள் போடப்பட்டிருக்கிறது நாடாளுமன்றத்துல. கிட்டத்தட்ட இப்போ இருப்பதை விட வந்து ஒரு மடங்கு அதிகமான எண்ணிக்கையில வந்து 800க்கும் மேற்பட்ட இருக்கைகளை போட்டு வச்சிருக்கிறாங்க. ஏன் போட்டு வச்சிருக்கிறாங்க? அப்ப விடுபட்ட சாதிகளுக்கான இடமாக அதை மாற்றுவதா, அதற்காகத்தான் இதை உருவாக்கி இருக்கிறார்களான்ற சந்தேகங்கள் எல்லாம் நமக்கு சேர்ந்து எழுகிறது. அப்போ அவன் இதை எப்படி பயன்படுத்த போறான் அப்படின்றது நம்முடைய கவலை இல்லை. நம்முடைய கவலை நம்முடைய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இது எப்படி போய் சேரப்போகிறது அப்படின்றது தான். அதை நாம பேசியே ஆகணும். பாஜகவுக்கு இது பலனளிக்குமா அளிக்காதா, அதன் மூலமாக பாஜக இதை ஏன் செய்ய வேண்டும் என்கின்ற கேள்வியை வந்து அரசியல் கட்சிகள் விவாதிக்க வேண்டும். ஆனா சமூக தளத்தில் நாம விவாதிக்க வேண்டியது இது ஏற்படுத்த போகின்ற பாதகமான விளைவுகளை. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இருபக்கமும் கூறான கத்தி தான். ஒரு பக்கம் பிற்படுத்தப்பட்டவருடைய எண்ணிக்கைக்கு நிகரான அவர்களுக்கான இடஒதுக்கீட்டு வீதாச்சாரத்தை உறுதிப்படுத்துவதுன்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதை நீங்க எப்படி பிரிச்சு கொடுக்க போறீங்க, அந்த கவுண்டை நீங்க எப்படி வெளியிட போறீங்க அப்படின்றது. 2011 டேட்டாவை பாஜக இப்போ வரைக்கும் வெளியிடல. ஏன் வெளியிடல? அப்படி வெளியிடாததுக்கு பின்னால இந்த டேட்டாவை முழுங்கிட்டாங்களா அப்படின்னா முழுங்கல, மாறா பயன்படுத்துறாங்க. அவங்களே சொல்றாங்க, நாங்க வந்து பல்வேறு நலத்திட்டங்களை கொடுக்கும் பொழுது SECC 2011 அடிப்படையில் தான் பெனிஃபிஷியரிஸ் ஐடென்டிஃபை பண்றோம்னு அவங்க சொல்றாங்க. அப்ப SECC அவ்வளவு பயனுள்ளதா இருக்குது அப்படின்னா அதே போன்ற இன்னொரு கணக்கெடுப்பை எடுங்க அப்படின்னு தான் நாம கேட்கிறோம். இப்ப இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் மாதிரியான நபர்கள் வந்து என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, ஒரு நீங்க கேட்ட கேள்வியில தான் நினைக்கிறேன், உங்களுடைய பிரஸ் மீட்ல தான் நினைக்கிறேன். என்ன சொன்னாரு அவர்? என்ன சொல்றாருன்னா, இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி பாமக ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று சொன்னீங்களா, ராமதாஸ் சொன்னது, அதுக்கு முற்றிலும் மாறா, நீங்க சொல்றதுக்கும் முற்றிலும் மாறா, சர்வே தான் வந்து ஒரு பொருளாதார அடிப்படை, ஒரு சமூகத்தோட பொருளாதார அடிப்படையை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு மெத்தடு. சென்சஸ் வந்து தலைக்கணக்கு. சென்சஸை வந்து மத்திய அரசாங்கம் எடுக்கும், அது வெறும் தலைக்கணக்கு, அதில் எதுவும் பயனில்லை. இல்லை, மாநில அரசாங்கம் எடுக்கக்கூடிய சர்வேல தான் வந்து அவங்க பொருளாதார அடிப்படை, அவங்க அரசு வேலையில் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு வீடு இருக்குதா இல்லையான்றதெல்லாம் இதில் தான் எடுக்க முடியும். இதில் இருந்தால் அவங்களுக்கு தேவையான இடஒதுக்கீடை வந்து கொடுக்க முடியும். அதை எடுக்கிறதுக்கு முதல்வருக்கு மனசு இல்லை, பொய்யா சொல்கிறாங்க, மாற்றி சொல்கிறாங்கன்ற ஒரு விமர்சனத்தை அவர் இருக்கிறார். இப்போ இன்னைக்கு அன்புமணி ராமதாஸுடைய பிரஸ் மீட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் சொன்னதான் அவர் சொல்கிறார். இப்போ அவர் பேசும்பொழுது ஒரு வழக்கத்திற்கு மாறான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை வந்து அவருடைய முகத்தில் பார்க்க முடியுது. அஷ்ட கோணலாக அவர் வந்து அந்த முந்தான பிரஸ் மீட்லேயும் அப்படி தான் இருந்து ரியாக்ட் பண்ணுறாரு. ஏன் இவ்வளவு கோவப்படுறாரு அப்படின்றது முதல்ல. ரெண்டாவது, இவங்களுடைய கோரிக்கையே என்ன அப்படின்னா, வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடுன்னு தான் ஆரம்பிச்சாங்க. வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை அதிகரித்து கொடு, 10.5 கொடு, 10.5 கொடு அப்படின்னு. சர்வேவே இல்ல, அப்புறம் உனக்கு எப்படி 10.5 கவுண்ட் தெரியும்? எதன் அடிப்படையில் 10.5 கேட்டீங்க? அது கம்மியாக இருந்தால் நாங்கள் ஒத்துக்கிட்டு போகிறோம், நான் எங்களுக்கு மட்டும் கேட்கல, பட்டியலில் இருக்கிற சாதிகளுக்கும் வந்து எவ்வளோன்றது கரெக்டாக கொடுங்க. எல்லாம் இவர் சொல்றபடியே எடுத்துப்போம். சர்வேல எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு போறீங்க, ஒரு வீட்டுக்கு போய் உங்க வீட்டில் யாராவது அரசு வேலையில் இருக்காங்களா? இருக்காங்கப்பா. அவங்க இருக்காங்கன்னு சொன்னா இருக்காங்க, இல்லைன்னு சொன்னா இல்லை. இப்போ பொதுவாகவே ஊருக்குள்ள போய் ஒரு கணக்கு எடுக்கிறோம் அப்படின்னா பேசிக் இன்டென்ஷன் என்ன? ஏதோ நலத்திட்டம் கொடுக்க வர்றாங்க, அந்த நலத்திட்டத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இது ஊர்ல கிராமத்துலன்னு மட்டும் இல்லை, நீங்க எவ்வளவு பெரிய அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் கேட்டாலும் கூட ஆமாம் சார், கரெக்ட் சார் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு இது மாறும். யார் கேட்க வர்றாங்க, எதுக்கு கேட்க வர்றாங்க? கவர்மெண்ட்ல இருந்து வர்றாங்க அப்படின்னா பொதுவான புரிதல் என்ன?
ஏதோ நல்லது வரப்போகுது, நாம வாயை விட்டு கெடுத்துக்கிடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்கும். இன்னொன்று, நாம இதை சொல்லி பக்கத்து வீட்டுக்காரன் மாற்றி சொல்லிட்டா அப்படின்னு பல குழப்பங்கள் இருக்கும். இன்னொன்று, என் வீட்டில் இது இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவன் அதுக்கு உழ வைக்க வந்துட்டானா. இப்போ சிவாஜின்னு ஒரு படம் வந்துச்சு, ரஜினி படம். அதில் 2 பேர் கணக்கெடுக்க போறேன்ற பேரில் ரஜினியும் இவரும் போவாங்க. அப்போ தான் இவன் என்ன பார்த்துருப்பான், பீரோ புல்லிங்னு. இவன் போனது வேற, பீரோ புல்லிங் வேற, அவன் நினச்சிக்கிட்டது வேற. இப்போ இப்படி பல வகைகளில் வந்து அது சுத்து போடுது இல்லையா. இந்த சிக்கல் எல்லாம் ஊரில் எல்லா இடங்கள்லையும், எல்லா ஊர்கள்லையும், எல்லா நகரங்கள்லையும் இது இருக்கத்தான் செய்யுது. இப்போ ஒரு ஊரில் போய் நீங்கள் என்ன சாதி அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அவங்க ஒரு சாதியை சொல்லுவாங்க. அந்த சாதி வந்து அவங்க ஹவுஸ் ஓனர்கிட்ட சொன்ன சாதியாக இருக்கலாம், அல்லது அவங்க பிறப்பின் அடிப்படையிலே அந்த சாதியை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், அல்லது அவங்க வெளியே வேற ஏதாவது சொன்னோம் அப்படின்னா வேற ஏதாவது நடக்குமோ அப்படின்ற நோக்கத்தில் வேற ஒன்றா கூட சொல்லலாம். அவங்க சொல்கிறது தான் கணக்கு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க போனாலும் அதே ஆபீசர் தான் போக போறாரு, இதே கேள்வியை தான் கேட்க போறாரு. சர்வே அப்படின்னு ஒரு சொல்றாரு இல்லையா, சர்வே அப்படின்னு போக போற இடத்துல இந்த பிரச்சனையே வேற மாதிரி இருக்கும். அப்ப என்ன சிக்கல் அப்படின்னா அவங்க சொல்றது தான் கணக்கு, அந்த சொல்றதை நம்ம எழுதிட்டு வரப்போறோம். இப்ப உண்மையிலே என்ன அது சரியா, எது சரியான நடைமுறை அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கம் சமீபத்தில் ஒரு ஆர்டிஐ கேள்விக்கு ஒரு தகவல் ஒன்றை வெளியிட்டது. என்ன வெளியிட்டது, இந்தியா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எம்பிசியில் வந்து எவ்வளவு பேர் வந்து வன்னியர்கள் வந்து இதில் இடம்பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு கல்வி, வேலைவாய்ப்பு உள்ளிட்டவற்றில் கேட்டிருக்கிறாங்க. அதில் மருத்துவ படிப்புக்கான இடங்கள், இன்னொன்று பொறியியல் படிப்புக்கான இடங்கள், இன்னொன்று ஆமாம் குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 வரைக்கும், குரூப் 2 வரைக்கும் என்னென்ன வேலை வாய்ப்புகளில் இருக்கிறாங்கன்றது இது எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது 10.5க்கு மேலே 15 வரைக்கும் அவங்களுடைய சதவீதம் அப்படின்றது இருக்கிறத பார்க்க முடிகிறது. இப்போ நான் என்னன்னு போய் அடுத்து கணக்கெடுக்கணும், தமிழ்நாடு முழுக்க என்னென்ன சாதியை சேர்ந்தவர்கள் என்னென்ன வேலை வாய்ப்புகளில் எல்லாம் இருக்கிறார்கள் அப்படின்னு நான் கணக்கெடுக்கணுமா? அப்படி ஒரு கணக்கெடுப்பு சாத்தியமா? தமிழ்நாடு முழுக்க யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள், அவருடைய பொருளாதார நிலை, இன்றைக்கு சமூக வாழ்வியல் நிலை என்னவாக இருக்கிறது அப்படின்றதன் அடிப்படையில் தான் அதை பேச முடியும். ஒவ்வொரு சாதியாக போய் உங்க வீட்டில் யார் யார் என்னென்ன வேலையில் இருக்கிறாங்க அப்படின்றத வந்து எடுப்பது அப்படின்றது ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய வரைவுக்கு அப்பாற்பட்டது. அதுக்கு பேர் தான் சென்சஸ். எல்லா வீட்டு கதவையும் தட்டினா சர்வே அப்படின்றது என்ன அப்படின்னா ரெண்டுக்கும் பேசிக்காக இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னன்னா, நான் இப்போ அருணாச்சல ரோட்டில் நின்று காலையில் ஒரு நிமிஷம், மதியம் ஒரு நிமிஷம், சாயங்காலம் ஒரு நிமிஷம் நின்று எவ்வளவு 2 வீலர் போகுதுன்னு எண்ணிட்டு 3க்கு ஆவரேஜ் பண்ணி அருணாச்சலம் சாலையில் 1 நிமிடத்தில் இவ்வளவு வாகனங்கள் கடந்து செல்லுகின்றன அப்படின்னு நான் கணக்கெடுத்துடலாம். ஆனால் இதுவே சென்சஸ் அப்படின்றது எப்படின்னா ஒரு நாள் முழுக்க 24 மணி நேரமும் நின்று ஆண்டு முழுக்க எல்லா நாட்களிலும் நின்று எவ்வளவு வாகனங்கள் இதில் போகிறது சாம்பிள், அது அக்யூரேட்ன்றீங்க. ஆமா, இதுதான் வந்து சயின்டிபிக்கலி அக்யூரேட். இது வந்து ஒரு சாம்பிள் தான், இது தோராயமாக கணக்கிடுவதற்கு. அன்புமணி அப்படியே ரிவர்ஸ்ல சொல்றாரு, சென்சஸ் வந்து மேக்ரோ, இதுதான் மைக்ரோவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சர்வே எப்படி சார் மைக்ரோவா இருக்க முடியும்? ஒவ்வொரு வீட்லையும் போய் என்னென்னு கேட்கறது அக்யூரேட்டா இருக்குமா, அல்லது 100 பேருக்கு 10 பேர்கிட்ட எடுக்கிறது அக்யூரேட்டா இருக்குமா? இல்ல, அவர் சொல்றது என்னன்னா சர்வே தான் 100 பேர்கிட்ட போவோம், சென்சஸ் 10 பேர்கிட்ட தான் போவோம். அன்புமணி ராமதாஸ் படித்த படிப்பு தான் நம்ம வந்து கேள்வி கேட்க வேண்டியது இருக்கிறது. அவர் என்ன எப்படி படிச்சாரு, எப்படி அமைச்சரா இருந்தாரு அப்படின்ற கேள்விகள் எல்லாம் தான் நமக்கு இந்த இடத்துல வருது. இதை வந்து பகிரங்கமா எல்லா பிரஸ் மீட்லயும் இதே ஒரு தரல சொல்ல முடியுமா? தப்பா இருந்தா யாரும் சொல்ல மாட்டாங்களா? இப்ப எலெக்ஷன் டயத்துல வந்து ஒரு சர்வே எடுப்பாங்க. என்ன சர்வே எடுப்பாங்க? யார் ஜெயிக்க போறாங்கன்னு. உங்கள்கிட்ட என்னைக்காவது யாராவது எப்போதாவது வந்து உள்ளாட்சி தேர்தலுக்காவது இந்த ஊர்ல யார் ஜெயிப்பான்ற சீட்டை நீட்டிருக்காங்களா? என்கிட்ட நீட்டினது இல்லை. நான் விசாரிச்ச வரைக்கும் யார்கிட்டையுமே நீட்டினது இல்லை. ஆனாலும் சர்வேன்னு ஒன்று வரும். அது எப்படி வருது? ஆனா உங்க வீட்டுக்கு சென்சஸ் கணக்கெடுக்க வந்திருக்காங்களா? என் வீட்டுக்கு சென்சஸ் கணக்கெடுக்க வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு 25 வயசுக்கு மேல இருக்கிற எல்லார்ட்டையும் நீங்க கேட்டு பாருங்க, அவங்க வீட்டில் சென்சஸுக்கு கணக்கெடுக்க வந்திருப்பாங்க. அவங்க அப்பா அம்மா அதுக்கான பதில அந்த அரசு ஊழியர்கிட்ட உட்காந்து பதில் சொல்லிட்டு போயிருப்பாங்க. வீடுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகள்லையும் இது நடந்திருக்கும். அப்போ எது அக்யூரேட் ஆனது? வீடுக்கு எடுக்கிறது அக்யூரேட் ஆனதா, 100க்கு 10 பேர்ல எடுக்கிறது அக்யூரேட் ஆனதான்ற கேள்விக்கு அன்புமணி தான் பதில் சொல்லணும். அதுலயே என்ன குறிப்பிடுறாங்க, நேத்து அஸ்வினி வைஷ்ணவா தான் இவருக்கு இன்னைக்கு வரப்போற ராமதாஸ் மகனுக்கு நேத்தே அஸ்வினி வைஷ்ணவா பதில் சொல்லிட்டாரு. ரைட்டு. அப்போ நீங்க சொல்ற மாதிரி இல்ல, இப்போ ஒரு பிரஸ் மீட்ல கோவப்படுறான்னு நீங்களே சொன்னீங்க. ஆனா அந்த கோவம் திமுக மேல தான் இருக்குது. இப்போ அஸ்வினி வைஷ்ணவ் இவர் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணாங்க? இப்போ நமக்கு தேவை அக்யூரேட்டான டேட்டா, அதுல மாற்று கருத்து இல்லை. கரெக்டா? அன்புமணி ராமதாஸ் அக்யூரேட்டான டேட்டா கேட்கிறாருன்னு வச்சுப்போம். அப்ப நம்ம 2 பேருடைய நோக்கமும் ஒண்ணுதான். நான் என்ன கேட்கிறேன், ஒன்றிய அரசாங்கம் ஒரு கணக்கெடுப்பு எடுக்குது.
எடுக்கும்போது என்ன செய்யறாங்க அப்படின்னா வீடு வீடுக்கு ஆள் அனுப்புறாங்க. யார் அனுப்புறாங்க? லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை, ஒரு ஆசிரியரை, ஒரு அரசு ஊழியரை அனுப்புறாங்க. அவர் போய் கணக்கெடுக்க போறாரு. கணக்கெடுக்கிற போறவர்கிட்டயே ஒரு கூடுதல் கேள்வி 4 கேள்வியை கொடுத்து இந்த கேள்வியும் கேளுன்னு சொல்றது ஈஸியா, இல்ல தனியா இதுக்குன்னு ஒரு அதிகாரியை போட்டு 4-5 பேரை வீட்டுக்கு தனித்தனியா அனுப்புறது ஈஸியா? ஒன்றிய அரசாங்கத்தை நோக்கி கோரிக்கை வைங்க. இந்தியா முழுக்க கணக்கெடுப்பு நடத்தும் போது ஏன் இப்ப இவர் தான் சொல்றாரு, நான் வன்னியருக்காக மட்டும் பேசல, அவர் எக்ஸாம்பிளே பட்டியல் சமூகத்தை வச்சு தான் எக்ஸாம்பிளே அவர் இன்னைக்கு பேசுறாரு. அருந்ததியருக்கு கொடுத்தீர்களே மற்றவர்களுக்கு கொடுத்தீர்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஓநாய் வந்து நாயை போல இன்றைக்கு வந்து பாவலா காட்டி கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி. ஓநாய் ஆட்டுக்குட்டி போலவா? ஏதோ ஒன்று. இது ஆட்டுக்குட்டி போலலாம் இல்லை, ஒரு ஓநாய் ஒரு நாய் போல ஒரு ஓலமிட்டு கொண்டு இன்றைக்கு வந்து ஓடி வந்திருக்கிறது. அவர் கேட்கிறாரு, இந்தியாவுக்கே சமூக நீதி வாங்கி கொடுத்தது ஐயா மருத்துவர் ராமதாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் சொல்றாரு. ஆமா, இந்தியாவுக்கே நீங்க வாங்கி கொடுக்குறீங்களா? இந்தியாவில் இருக்கிற எல்லா பிற்படுத்தப்பட்டவருக்காகவும் கோரிக்கை வைங்க, நல்லது நடக்கட்டுமே. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பிற்படுத்தப்பட்டவரும் ராமதாஸ் வாழ்கன்னு சொல்லட்டுமே. ஏன் வாயை திறக்க மாட்டீங்க? ஏன் பதில் சொல்ல மாட்டீங்க? அப்போ அவருடைய நோக்கம் வந்து பிற்படுத்தப்பட்டவருக்கு நலன் செய்வது அல்ல, மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கு நலன் செய்வது அல்ல. வன்னியர் கவுண்ட் அவருக்கு தேவை. அந்த கவுண்ட் கிடைச்சிருச்சுன்னா பேரம் பேசலாம். அவர் சர்வேன்னு அழுத்துறது வந்து வன்னியர்கள் எவ்வளவு இருக்கான்னு தெரிஞ்சு கவுண்ட் அவருக்கு தேவை. கவுண்ட் அது மூலமா அந்த சமூகத்துக்கு வந்து இடஒதுக்கீட்டுல பயன் வாங்கி தரணும் அப்படிலாம் கிடையாது. அதன் மூலமா எப்படி நீங்க இடஒதுக்கீட்டுல பயன் வாங்கி தர முடியும்? இதே கவுண்ட் எடுத்துக்கிட்டு போய் பீகார் வந்து கொடுத்துச்சு, இவ்வளவு பேர் நாங்க இவ்வளவு பேர் என்னென்ன இதுல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பத்தாதுன்ட்டாங்க. பீகார் கொடுத்ததுல வந்து என்ன பிரச்சனை வந்தது அப்படின்னா, இவர்களெல்லாம் பிற்படுத்தப்பட்டோர் என்பதற்கான நிறுவுதலை சரியாக செய்ய முடியவில்லை அப்படின்னு உச்சநீதிமன்றம் தெளிவுபட மறுத்து விட்டது. சர்வே தான் எடுத்தாங்க, சர்வே மறுத்துருச்சே. இல்ல அதே ஆபத்து வந்து தமிழ்நாடுக்கு இருக்குது. தமிழ்நாடு வந்து 69% இடஒதுக்கீடு வச்சிருக்குது. அது கேஸ்ல இருக்குது, கோர்ட் வந்து கேக்குது, அதுக்கு என்ன தரவு இருக்குது, தரவை சப்மிட் பண்ணுங்கன்னு கேட்டுட்டு இருக்குது. தமிழ்நாடு அரசு சர்வே சொல்லுங்க. 2011 மோடிஜி எடுத்து வச்சிருக்காருல, 2011 சென்சஸ் டேட்டா வச்சிருக்காருல, கொடுக்க சொல்லுங்க. கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு அவரு. சரி, நான் என்ன கேட்கிறேன், எடுத்து வச்சிருக்கிற டேட்டால கொஞ்சம், அதாவது எவ்வளவு அப்படின்னா 100% குறைவாக டிஸ்கிரிபன்சி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீ எடுக்க போற டேட்டா 100% கரெக்டான டேட்டாவா இருக்குன்றதுக்கு என்ன உத்தரவாதம்? என கேள்வி, நியாயமான கேள்வியா இல்லையா? எஃபிஷியன்சி cannot be 100%. அட்மோஸ்ட் எஃபிஷியன்சி 99.9%. 11ஆப் கெமிஸ்ட்ரி படிச்ச எல்லாருக்கும் தெரியும், எஃபிஷியன்சி இஸ் நாட் ஈக்குவல் டு 100%ன்றது தம் ரூல். அவர் டாக்டர், அவரும் கெமிஸ்ட்ரிலாம் படிச்சுட்டு தான் வந்திருக்கிறாரு. தெரியல, கெமிஸ்ட்ரி பார்த்துட்டு வந்திருப்பாரா? ஏன்னா பார்த்துட்டு வந்திருந்தாருன்னா சர்வேனா என்னன்னு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும்ல. இப்போ ஃபிசியாலஜிக்கும் சைக்காலஜிக்கும் வித்தியாசம் தெரியுமான்னு நம்ம கேட்கணும் அவர்கிட்ட. சர்வேவும் சென்சஸும் ஒன்றுன்றார்ல, அப்போ ஃபிசியாலஜிக்கும் சைக்காலஜிக்கும் வித்தியாசம் என்னன்னு அவர் சொல்ல படிச்சிருக்காரு. அதை அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க. ஏன் அண்டர்? அவர் பிராக்டிஸ் பண்ணாரா? அவர் பிராக்டிஸ் பண்ண ஸ்டெத்தை தலையில வச்சிருக்கிறாருங்க. நான் சந்தேகத்தை எழுப்புறேன், அவர் மட்டும் 1000 சந்தேகங்கள் எழுப்புறாரு. எனக்கு அவருடைய ஒரு டாக்டர், நம்ம அவர் ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறாரு, நம்ம சந்தேகங்கள் எழுப்புறது என்னங்க பிரச்சனை? அவங்க அப்பா சின்ன வயசுல வேலை பார்த்துருக்கிறாருங்க, அவர்கிட்ட மருத்துவம் பார்த்து நிறைய பேர் நல்லா இருக்கிறாங்க. இவர் அப்படி பார்த்தாரா என்னன்றது எனக்கு தெரியல. சரி, அது கூட விட்டுருங்க. இப்போ இதுக்கு வருவோம், சென்சஸுக்கு வருவோம். சென்சஸா சர்வேவா? நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்? சென்சஸை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். இப்போ வீடு வீடுக்கு போய் எடுக்கிறதுல மோடி அரசாங்கம் சொல்லட்டும், 69% கேள்விக்குறியா இருக்குன்னு சொல்றாருல்ல. எங்க கேள்விக்குறியா இருக்குதோ அந்த இடத்துல போய் மோடி 2011 எடுத்த டேட்டாவை கொடுக்கட்டும். நாங்கள் அடுத்து எடுக்க போகிறது 100% எஃபிஷியன்சியோட எடுப்போம் அப்படின்னு சொல்லி அவர் எழுதி கொடுக்க தயாராக இருக்காரா? கிடையாதுல்ல. அப்போ அதை எப்படி, அதை பயன்படுத்தி நலத்திட்டங்களை செய்கிறோம் நாடாளுமன்றத்தில் பிரசன்டேஷன் கொடுத்துருக்குறாங்க மோடி அரசாங்கம். 2018-19 எழுப்பப்பட்ட கேள்விக்கு வந்து நாடாளுமன்றத்தில் அவங்க பதில் சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு, நாங்கள் செய்கின்ற எல்லா நலத்திட்டங்களுக்கும் சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் 2011 தான் அடிப்படை ஆதாரமாக வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு பயன்படுதுல. அப்போ அந்த டேட்டா கரெக்டாக தானே இருக்கு. அந்த டேட்டாவை கொண்டு போய் கொடுத்துருங்க கோர்ட்டில், எங்களுக்கு கொடுக்க வேண்டாம். அதானியை பற்றி கேள்வி கேட்டோம் அப்படின்னா சீலிடப்பட்ட கவரில் கொடுக்கப்பட்டது, எலக்ட்ரல் பாண்டு சீலிடப்பட்ட கவரில் கொடுக்கப்பட்டது. அப்படி சீலிடப்பட்ட கவரில் கொண்டு போய் கொடுங்க, கொடுக்கறத கோர்ட் பார்த்து உறுதிப்படுத்தட்டும், மோடி கிட்ட வாங்கி கொண்டு போய் கொடுக்க சொல்லுங்க. அப்போ மோடியை காப்பாற்ற வேண்டும் என்பது இவருடைய நோக்கம். இப்போ எல்லாரும் நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், நேத்துல இருந்து பிஜேபியை நோக்கி கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டோம். என்னன்னு, நீ எடுக்க போறேல, எப்படி எடுக்க போறேன்னு சொல்லு, எப்ப எடுக்க போறேன்னு சொல்லு, என்னென்னலாம் எடுக்க போறேன்னு சொல்லு. இவ்வளவு கேள்வி கேட்கிறோம்ல, இப்போ இதை டைவர்ட் பண்ணணும். அஸ்வினி வைஷ்ணு நேத்தே சொல்லிட்டாப்புல, மாநில அரசாங்கம் எடுக்கிறதெல்லாம் அரசியல் நோக்கத்தோட. அவரை பார்த்து ஏன் இவர் கோவமா பேச மாட்டாரு? ஏன்னா அவரை காப்பாத்துறதுக்கு தான் இவர் வந்திருக்கிறாரு. அவர் சொன்ன பதிலுக்கு மாறான கேள்வியில தானே இவர் எழுப்புறாரு. ஏன் எழுப்புறாரு அப்படின்னா, இந்த பிரச்சனையை ஒன்றிய அரசாங்கத்தை நோக்கி திசை திருப்ப கூடாது.
பெஹல்காம் தாக்குதலை எப்படி நம்ம பேசக்கூடாதுன்னு நேற்று திடீரென்று சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க போறதை அறிவிக்கிறாங்களோ அதே போல இந்த விஷயத்தை நம்ம இன்னும் தீவிரமா பேசிடக்கூடாதுன்னு அன்புமணி ராமதாஸை டைவர்ட் பண்றது. அந்த பக்கம் பாருங்க, மதுரையில காலையில இருந்து கூட்டம். என்னத்துக்கு கூட்டம்? என்னத்துக்கு? சாயங்காலம் தான் வரப்போறாப்புலன்றது நியூஸ். காலை நேத்து நேரத்துலாம் அவர் வேற எதுக்காக வரப்போறாருன்னு பரப்புனாங்க. அவரு இன்னைக்கு தெளிவா சொல்லி ஏன் பரப்புறாங்க? தமிழ்நாடு முழுக்க மக்களை திசை திருப்ப வேண்டும், செதற விடணும், வேற என்னென்னமாவது பேச வைக்கணும். தீவிரமான அரசியலை அவங்க பேசக்கூடாது. அதற்காகத்தான் இந்த அணில் இறக்கி விடப்பட்டது. இனி அடுத்து வரும் பாருங்க, ஆமை ஓட்டுக்குள்ள பதுங்கி இருந்த ஆமை இந்த நாளைக்கு வருதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அந்த ஆமை வெளியே வரும், அந்த ஆமை உலரும். அடுத்து அதை பற்றி பேசுவோம். அப்போ வெவ்வேறு வகையில நம்மளை திசை திருப்பதற்காக அன்புமணியவும் அனில்மணியவும் வெவ்வேறு பக்கங்கள் ஓட. அவரே எழுதுறீங்க, அவர் வந்து படப்பிடிப்புக்காக, ஜனநாயக படப்பிடிப்புக்காக மதுரைக்கு போயிட்டு அங்க இருந்து கொடைக்கானல் போக போறாரு. கவர்னர் ஆபீஸ் போனார்ல, கவர்னர் ஆபீஸ் போனப்ப நம்ம பத்திரிகை சகோதரர்கள் எனக்கெல்லாம் உண்மையிலே வந்து ஆத்திரமா வந்துச்சு. எவனாவது ட்ரைபாட் எடுத்து அந்த கண்ணாடியை உடைச்சாது மைக்க போட்ட மாட்டாங்களா அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஆத்திரம் ஆயிடுச்சு. இது வந்து நான் வன்முறை தூண்டுறதுக்காக இல்லை, அந்த அளவுக்கு ஆத்திரம் வருது. ஏன்னா அவ்வளவு பேர் மைக்கோட நிக்கிறோம், அவர் பாட்டுக்கு போறாரு ஷிஃப்ட்ல, உள்ள பதிலே சொல்லல. இன்னைக்கு சந்திச்சிருக்காருல. இன்னைக்கு என்ன அரசியல் நிகழ்வுக்காக நீங்க போறீங்க? அவர் படப்பிடிப்புக்கு போற இடத்துல எதுக்கு பிரஸ் மீட்? உனக்கு படப்பிடிப்புக்கு 1000 பேர் போறான், நீ இது வரைக்கும் இந்த படப்பிடிப்பும் பிரஸ் மீட் கொடுத்திருக்கியா? ஏதாவது கடைசியா அப்படின்னு கத்துறத தவிர வேற எந்த பிரஸ் மீட்டாவது நீ கொடுத்தியா? அதுக்கப்புறம் கொடுக்கல. விழுப்புரத்துல தான் ஓடினதை பார்த்தோம். நான் ஒரு விஜய் ரசிகனாவே தான் சொல்றேன், நீ எந்த பிரஸ் மீட்டுக்காக கொடுத்திருக்கியா? ஏதாவது ஒரு படத்துக்கு கொடுத்துருக்கீங்களா? எதுக்குமே கொடுக்கல, இதுக்கு மட்டும் ஏன் கொடுக்குறீங்க? அவர் வந்து இந்த மாதிரி நான் மதுரைக்கு போறேன், ஏற்கனவே ரசிகர்களுக்கு வந்து கூட்டிட்டீங்க, ஏற்கனவே நான் கோயம்புத்தூர் போகும்போதே விக்கிரவாண்டியில விழுந்து செத்தாங்களா இல்லையா? ட்ரெயின்ல இருந்து விழுந்து இல்ல, அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்றதுக்காக சொல்றாரு. விக்கிரவாண்டியில பதட்டமா இருக்கு. விக்கிரவாண்டியில 11 பேர் செத்தாங்கல்ல, 11 பேர் செத்ததுக்கு மறுநாள் ஒரு பிரஸ் மீட் கொடுத்தீங்களா? பிரஸ் மூலமா மக்கள் கொடுத்தீங்களா? அப்ப அறிக்கை விட்டீங்க. நேத்து அந்த கோயம்புத்தூர் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் அறிக்கை விட்டீங்க, அறிக்கை விட்டு போக வேண்டியதானே. அப்போ இந்த டிஸ்கஷனை டைவர்ட் பண்றதுக்கு, சாதிவாரி கணக்கெடுப்பு டிஸ்கஷன் டைவர்ட் பண்றதுக்கு. ஆமா, நாளைக்கு ஸ்டாலின் அவர் பாட்டுக்கு ஏற்கனவே 8 மாநிலம், அடுத்து இன்னொரு 10 மாநிலத்தை சேர்த்து 18 மாநில முதலமைச்சர்களை கூட்டி சாதிவாரியான கணக்கெடுப்பு விவகாரத்துல வந்து எங்களுக்கு தெளிவு வேணும்னு அவர் பாட்டுக்கு கூட்டத்தை கூட்டி இவர் ஒரு கூட்டத்தை நடத்தி, ஏற்கனவே டீலிமிட்டேஷன் கூட்டத்தை நம்ம இங்க நடத்தணும்னே தெலுங்கானால அடுத்த கூட்டத்தை நானே தலைமையேற்று நடத்துறேன்னு ரேவந்த் ரெட்டி அறிவிச்சுட்டு போயிட்டாரு. இப்போ அதே போல அடுத்த கூட்டத்தை சித்தராமையா நடத்துறேன்னு சொல்லிட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு கூட்டத்துக்கு லீட் எடுத்துட்டு அங்க போயிட்டாருன்னா என்ன பண்றது? அப்ப இது வந்து ஒரு ஃபோக்கஸ்டான ஏரியாவா மாறக்கூடாதுன்றதுக்காக, டைவர்ட் பண்றதுக்காக இந்த சக்திகளை எல்லாம் இறக்கி விட்டிருக்கிறார்கள் அப்படின்றது தான் உறுதியான நம்பிக்கை மட்டுமல்ல, அதுதான் ஃபைனல். ஏன்னா கடைசியா வந்து ஏதோ ஒரு ப்ரெஸ் மீட்ல வந்து பசங்கள்லாம் வரும்போது என் புள்ளிங்க மேல கை வச்சிங்க வேற மாதிரி ஆயிரும் அப்படின்னாரு. புள்ள மேல கை வச்சப்பெல்லாம் நீ சும்மா தான் இருந்த. ஆடியோ லான்ச்சில், சாரி மாற்றி சொல்லிட்டு பாருங்க, ஏதோ ஒரு ஆடியோ லான்ச்சில் போன ஆடியோ லான்ச்சில் நடந்தது அடுத்த ஆடியோ லான்ச்சில் தான் நீ பேசின. ஒரு வருஷம் எங்கே இருந்தீங்க? ஷூட்டிங்கில் இருந்தீங்க. அதுக்கு அடுத்த ஆடியோ லான்ச்சு விக்கிரவாண்டியில் ஆடியோ லான்ச்சு முடிஞ்சும் அசம்பாவிதம் நடக்குது. அந்த அசம்பாவிதத்துக்கும் அதாங்க பார்ட்டி ஆடியோ லான்ச்சு மாநாடுங்க. எங்கள் அண்ணன் 1 மணி நேரம் மைக்க பிடிச்சி பேசினாலே அது ஆடியோ லான்ச்சு தாங்க. நீங்கள் ஏதாவது நினச்சிக்கிடாதீங்க. அவர் அன்னைக்கு ஒரு ஆடியோ லான்ச்சு நடத்தினார் விக்கிரவாண்டியில், அந்த ஆடியோ லான்ச்சில் அசம்பாவிதம் நடக்குது, அமைதியா இருந்த. கோயம்புத்தூர் மேட்ரு அசம்பாவிதம் நடந்துச்சு, நீ என்ன பண்ணியிருக்கணும்? அம்மா நான் ரொம்ப அமைதியான ஆளுங்கம்மா, அந்த வீடியோ ஞாபகம் இருக்குல்ல, சிவப்பு டிஷர்ட்டை போட்டு ஓரத்தில் நின்று நம்ம அமைதியாக இருக்கணும் அப்படி பேசுனீங்களே, அந்த மாதிரி ஒரு வீடியோ பேசுங்க. அவர் தான் பதிவாக போட்டிருக்காரு. பதிவு போட்டிங்கல்ல, பதிவு வந்து என்ன வாய்ஸ் டைப்பிங் பண்ணியிருப்பாங்க போல. ரைட்டு. அது ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவர் கொடுக்கின்ற அறிக்கை போல அது இருக்குதா? ஒரு ஃப்ரெண்ட்லியா அதை ஒரு வீடியோவா பேசி போடுங்க. மகளிர் தினத்துக்கு வீடியோ பேசுனீங்களா, அந்த மாதிரி வீடியோ போட வேண்டியதானே. ஏன் இதுக்கு மட்டும் பிரஸ் மீட்டு? நீங்க டைமிங் பாருங்க, அங்க அனில் பிரஸ் மீட்டு, இங்க அன்புமணி பிரஸ் மீட்டு, ரெண்டும் அட்ட டைத்துல நடக்குது. ஏன் ரெண்டும் எப்படி அவ்வளவு கார்டினேட்டர் நடக்குது? நாம இந்த விஷயத்தை தீவிரமான அரசியலா பேசிடக்கூடாது. அந்த பக்கம் மாங்காய் மணி, இந்த பக்கம் அனில்மணி. சிதம்பரத்துல தான் ஒரு கதை சொல்லுவாங்க, அங்கிட்டு தேவாரம் பாடுவாங்க, இங்கிட்டு வந்து பாசுரம் பாடுவாங்க, ஒருத்தன் பாடுறது இன்னொருத்தன் காதில் விழுந்துடக்கூடாதுன்னு காதில் மணி அடிச்சுட்டே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனையை நம்ம பேசி முடிச்சது போல இந்த பிரச்சனையை நம்ம பேசிடக்கூடாது, டைவர்ட் பண்ணணுன்றதுக்காக அங்கே மாங்காமணி ஒரு பக்கம், இந்த பக்கம் பண்ணையார் மணி ஒரு பக்கம், என்ன பல பேர் வருது, பண்ணையார் மணி, அனில்மணி. இந்த அனில்மணிகள் ஒரு பக்கமும் உருண்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய ஹெட்மாஸ்டர் போட்ட கட்டளை ஒண்ணுதான், அந்த கட்டளையின்படி 2 பேரும் அட்ட டயத்தில் ஆஜராகிறாங்க. அதனால தான் இதை நான் வந்து மதுரையில் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல, இங்கே சொல்கிறேன்.
ஏன் அதை வீட்டில இருந்தே சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதானே? வீட்டில் பிரஸ் மீட்டை கூப்பிடு, நாங்கள் கட்சி மாவட்ட செயலாளர்கள் சொல்லியிருக்கலாம், அவங்க கிட்ட சொல்லி கிளை அரசியல சொல்லி அவனே வரவிடாமல் பண்ணுங்க, இல்லை வந்தாலும் ஒழுங்காக நடத்த சொல்லுங்கன்றது அது இன்டர்னலாக பேசிட்டு போயிருக்கலாம்ல. யார்கிட்ட? ஒரு கட்சி மாவட்ட செயலாளர். ஏங்க இங்கே பாருங்க, இந்த மாதிரி பேய்கள்கிட்ட எல்லாம் நம்ம போய் பேச முடியாது. ஒரு ஆள் இருந்தா தானேங்க அந்த நபர்கிட்ட போய் பேசுவீங்க. மாவட்ட செயலாளர்ன்றீங்க, எங்க இருக்கிறாங்க? பூத் கமிட்டி வரைக்கும் கூட நடத்திருக்கிறாங்க. ஆமா, பூத்னா என்னன்னே தெரியலன்னு அந்த பிள்ளை பேட்டி கொடுத்துச்சு, அதையும் பார்த்தோம். அந்த அவங்கள்ட்ட போய் சொல்ல பூத் கமிட்டி மீட்டிங்க்கு தான் வர சொன்னது, முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கேட்குறோம் என்ன பேசுனாங்கன்னு. பூத்னா எனக்கு என்னன்னே தெரியாதுங்கன்னு அந்த பிள்ளை பேட்டி கொடுக்குது. இந்த அளவில் தான் அவர் பேசுகின்றது. அப்போ அவரோட எஃபெக்டிவ் வே ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து ஸ்பீச் கிடையாது, டான்ஸ். அடுத்த முறை அவர் நடனத்தின் மூலமாக மக்களுக்கு இந்த கருத்துக்களை வந்து புரிய வைக்கணுன்றத ஒரு வேண்டுகோளை நான் வைக்கிறேன். இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு பிரச்சனை குறித்து சீமான் அவர்களும் பல இடங்களில் பேசியிருக்கிறாரு. பேசும்போதெல்லாம் இவங்க எவ்வளோ கேட்குறாங்க, அந்த சமூகத்துக்கு அவ்வளோ கொடுத்துரு, உனக்கு என்ன நீ இவங்களுக்கு அவ்வளோ தருதுன்னு சொல்லி வன்னியர் மக்கள் வந்து மற்றவங்களுக்கு வந்து இவ்வளோ தருது, நீ பிரச்சனை பண்ணாத, உனக்கு எவ்வளோ வேணும், 10.5 வேணுமா, 11 வேணுமா, 12 வேணுமா, நீ கேட்டு வாங்கிக்கோ, மற்றவங்க கேட்டு அவங்க தலை கணக்குக்கு எவ்வளவோ அவ்வளோ கேட்டு வாங்கிக்கோங்க, இதுதான் சமூக நீதினு பேசினார். இப்போது ஒன்றிய அரசு அதுக்கு எதிரான ஒரு அறிவிப்பு விட்டுருக்குது. மாநில அரசு இவரும் மாநில அரசு தான் செய்யணும்னு சொன்னார், மாநில அரசு செய்யக்கூடாது, ஒன்றிய அரசு தான் செய்யணும்னு சொல்லிடுச்சு. இப்போது இவர் எதுக்கு எப்படி எதிர்வினையாற்றுவார்? அன்புமணி மாரியே சைலண்ட் ஆயிடுவாரா, இல்லை இவர் எதிர்பாரா ஒன்றிய அரசு எடுத்து பேசுவாரா? ஆனால் இது ஒரு படத்தில் காமெடி வரும், அரெஸ்ட் ஆகி போகும்போது சார் நான் பிசி சார் அப்படிம்பாங்க. உடனே எல்லா பேரும் சார் நானும் பிசி, சார் நானும் பிசி சொல்லிட்டு எஸ்கேப் போவாங்க. கடைசியில் நானும் பிசினா சார் எல்லாரும் பிசி, நானும் பிசின்னு போடா வண்டியில் ஏறுறா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு ஏற்றுறோம். அவன் சொன்னது போலீஸ் கான்ஸ்டபிள், பிசின்னு சொல்லிட்டு இவன் பிசி சார் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, பிசின்னு ஒரு சாதி இருக்கு, எம்பிசின்னு ஒரு சாதி இருக்கு, எஸ்சின்னு ஒன்று, எஸ்டின்னு ஒன்று, 4 இருக்கு. அப்போ 4 அது போக ஃபார்வர்டு கம்யூனிட்டின்னு இருக்கு. அப்போ I2 பார்த்தா 5க்கு 20 பிரிச்சு விட்டா போச்சுல அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு போல. தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்டவரை மட்டும் நீங்கள் இடஒதுக்கீடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 100% பத்தாது. 100% பத்தாது. இந்திய அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் 100%த்தில் எப்படி 2000 சாதி, ஒவ்வொரு சாதிக்கும் தேவையானதை எடுத்துக்கிட்ட சொல்கிறாருல. சரி, வன்னியருக்கு 10 எடுத்துக்க, முக்குளத்தோருக்கு 10 ஒதுக்கிடலாம். சரி, வேற தேவேந்திர குலவால் 10 ஒதுக்கிடலாம், பறையர் அவங்களுக்கு 10 ஒதுக்கிடலாம், நாடார் அவங்களுக்கு 10 ஒதுக்கிடலாம், எப்படி முத்தரையருக்கு 10, கோனாருக்கு 10, கொங்கு வேளாளருக்கு 10, அப்புறம் மீதி அருந்ததியருக்கு 10 கொடுத்துடலாம். வேற யாரு? இப்போ ஐயர் இருக்கிறாரு, அப்போ ஐயர் இருக்கிறாரு 10, இப்போ 100 ஆச்சு. இப்போ இதுக்கு மேலே இருக்கிற சாதிக்கு போனால் எந்த 10ல இருந்து ஒதுக்குவ? அவர் ஏற்கனவே நீங்கள் போன பிரஸ் மீட் தானே ஓபிசிக்கு என்ன சொன்னாரு? அவுட் ஆஃப் பேக்வர்ட். அந்த புரிதல் இருக்கிறவர்கிட்ட போய் நீங்கள் அதை பற்றிலாம் கேட்டீங்க அப்படின்னா என்ன தெரியும்? அது நீங்கள் ஆனால் அது ஒன்று கவனிக்கணும், தெளிவான மனநிலையில் இருக்கிறாரா அல்லது என்ன மனநிலையில் இருக்கிறாரு அப்படின்னு. 12 மணிக்கு முன்னாடி போகிறீங்களா 12 மணிக்கு பின்னாடி போகிறீங்களான்னு. இப்போ வீட்டில் வாங்கி வச்சுக்கிறாங்க அப்படின்னா அது வேற சிக்கல், அதுக்கு நம்ம பதிலே சொல்ல முடியாது. அப்போது எப்போ தெளிவாக இருக்கிறாங்களோ அப்போ தான் எடுக்க முடியும். தெளிவாக இருக்கிற மனநிலையே இல்லை அப்படின்னா அப்போ அவர்கிட்ட கேட்குறதே வேஸ்ட். இப்போ அந்த மாதிரி தான் சாதியை பற்றிய புரிதல் அப்படின்றது. அவருடைய நோக்கம் என்பது சாதி வாரியான இடஒதுக்கீட்டை சாத்தியப்படுத்தி சமூகங்களுக்கு வந்து நல்லது செய்வது என்பது அல்ல அவருடைய நோக்கம். அவனுக்கு 10 பிரித்து கொடுத்துரு அப்படின்றது அந்தந்த சாதிவெறி கூட்டங்களை வந்து சமாதானப்படுத்தி அண்ணன் வந்து நம்ம கேட்டோன்னே 10 கொடுத்துருவாரு போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து நம்பி வரும். அதை ஒரு 10 நாள் வச்சு பட்டிட்டிங்கரிக்கு பார்த்து ரேடிசனபிளில் ரூம் போட்டு பேலண்டைன்ஸ் மாதிரியான வகைராக்களை வாங்கி கொண்டு அவனை ஒரு 10 நாள் அடுத்து ஒரு சமூகத்தை ஏமாத்துறது, இப்படி ஊராக போய் ஒவ்வொரு சாதிக்காரனையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறது தான் சீமானுடைய வேலை. அவருக்கு இந்த சாதிவாரி இடஒதுக்கீடு அப்படின்றதனுடைய முழுமையானது என்ன? சாதிவாரியாக பின்தங்கியவர்களுக்கான இடஒதுக்கீடு, சாதி ரீதியில் பின்தங்கியவராக இருக்கிறார்கள் அவர்களுக்கான இடஒதுக்கீடு, பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டு இதை வரம்பை உயர்த்துவது, பட்டியல் சமூக மக்களுடைய இடஒதுக்கீட்டு வரம்பை உயர்த்துவது அப்படின்றது தானே. இப்போ மோடி அரசு உண்மையிலேயே நம்பிக்கையை பெறும் வகையில் செயல்படணும் அப்படின்னா பட்டியல் சமூக மக்களுடைய இடஒதுக்கீட்டு வரம்பை உயர்த்தி வழங்குங்க. எதுக்கு 50% வச்சிருக்கிறீங்க? சரி, பிற்படுத்தப்பட்டவர் எண்ணிக்கையை கூட்டுறதுக்கு தானே சர்வே தேவை. SC/ST எண்ணிக்கையை கூட்டுறது, SC/ST சதவீதத்தை கூட்டுறதுக்கு எண்ணிக்கை ஏற்கனவே இருக்குல்ல, அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் நீங்க அதை கூட்டி கொடுத்துருங்க. ஏன் கொடுக்க மாட்டீங்க? அப்போ ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நோக்கமும் சீமானுடைய நோக்கமும் மேங்கோமணியினுடைய நோக்கமும் அனில்மணியினுடைய நோக்கமும் ஒன்றுதான். இந்த எல்லா மணிகளும் வந்து ஏதோ ஒரு சத்தம் நம் காதில் கேட்கக்கூடாது என்பதற்காக ஒலித்து கொண்டே இருக்கின்றன. அது தமிழர்களை ஒழித்து கட்டுவதற்கான மணிகள். இவ்வளோ நேரம் சாதிவாரி கணக்கெடுப்பு எந்த நோக்கத்தில் எடுக்க போனால் அதில் என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்றத பற்றி விரிவாக பேட்டி கொடுத்ததுக்கு நன்றி.